ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கேன். பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு திரும்ப ரொட்டீனுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இந்த விலாக் திருவாதிரை எப்போ எடுத்தது, நடுவில் எனக்கு டைமே இல்லை. க்ளீனிங், பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு நிறைய வேலை இருந்ததுனால என்னால் வாய்ஸ் ஓவரே கொடுக்க முடியல. இப்போ தான் டைம் இருந்தது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விலாகை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாம். ஹோம் சென்டர்லேருந்து ரீசெண்டாக இந்த 5 பீஸ் கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் வாங்கியிருக்கேன். ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷனுக்காக தான். என்கிட்ட நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இருக்குது. அதிலலாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏர் டைட்டாக இல்லை, இன்னொன்று லீக் ப்ரூஃபாக இல்லை, அடுத்ததாக டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இல்லை. இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த கிளாஸ் கண்டெய்னரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்குறக்கு நல்லா ஸ்டர்டியாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட், இன்னொன்று ஏர் டைட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ் பண்ண தான் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி என்னன்னு தெரியும். கண்டிப்பாக யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். கூடவே நெஸ்டேஷியாவிலேருந்து ஒரு சூப்பரான ஸ்பைஸாக தான் வாங்கியிருக்கேன். செட் ஆஃப் 6 கிடைக்குது. இந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸ்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவோம் பாருங்கள், பேக்கெட்டோட, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன். கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, ஜீரகத்தூள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். செம்ம க்யூட்டாக இருக்குங்க. கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்களே பாருங்களேன் அந்த ப்ராடக்டை. இது திருவாதிரைக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி எனக்கு நிறைய வேலை இருந்தது. நிற்கக்கூட நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னென்ன வேலைன்னு மைண்டுக்குள்ளே அப்படியே போட்டு சுற்றிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு ஒர்க்கு. இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், அடுத்தது இந்த ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரியே தான் சுற்றிட்டு இருந்தேன். ஸோ இது ஏன் காட்டுறேன் அப்படின்னா, அந்த ஹோம் சென்டரில் வாங்கினேன் இல்லையா, அந்த ப்ராடக்ட் எவ்வளோ யூஸ் ஆகுதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் காட்டியிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 1/4 கிலோ காய்கறிகள் அதில் ஹோல்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான் நம்மளால் போட முடியும். அதுக்கு மேலே போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கட் பண்ணி காயெல்லாம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் காட்டினேன் இல்லையா, அதில் பீஸு, இஞ்சி பூண்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அடுத்து அப்படியே க்ளீனிங் வேலையில் இறங்கியாச்சு. பூஜா பாத்திரம்லாம் அப்படியே எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் தான் எடுத்து வச்சுருந்தேன். மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது லெமனும் சபீனாவும் தான். இந்த டெக்னிக்கே நான் யூடியூப் பார்த்தா கற்றுக்கிட்டேன். முதல்லாம் பீத்தாம்பரி தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது எனக்கு அவ்வளோ எஃபெக்டிவாகவே தெரியல. ஸோ கடைசியாக இதுக்கு மாறியிருக்கேன். இது நல்லாவே ஒர்க் ஆகுது. இதுவுமே இல்லை அப்படிங்கும்போது புளி யூஸ் பண்ணி தான் தேய்ச்சி கழுவுவேன். அதுவுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறம் என்னால் சுத்தமாக வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ பிட்ஸ் அண்ட் பிட்ஸாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுப்பு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பலன்னு புது அடுப்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கோலின் போட்டு தொடங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே அதோட ரிசல்ட்டை பாருங்களேன். எனக்கு எப்பவுமே இந்த அடுப்பு மட்டும் கோலின் போட்டு தொடச்சா மட்டும்தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். மறுபடியும் அதில் குக் பண்ணணும்னு தோணவே தோணாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஆகிடும் எனக்கு. கடைசியாக க்ளீனிங் ப்ராசஸோட எண்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி ஹேண்ட் மாப்பிங் போடலாங்கிற ஐடியா தான் இருந்துச்சு. ஆனால் என்னால் சுத்தமாக முடியல. அதனால் ரோபோவே போட்டு விட்டுட்டேன். அவனே க்ளீன் பண்ணி விட்டுட்டான். இந்த ரோபோ எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இந்த ப்ராடக்டோட டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன்.
ஃபைனலாக க்ளீனிங்லாம் பண்ணி முடித்தாலுமே இந்த பெட் செட் பண்ணி முடித்தா தான் நிறைய பேர்த்துக்கு திருப்தியே வரும். அந்த மாதிரி கேட்டகரி தான் நானும். பெட் செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் என்னமோ ஒரு க்ளீனிங் ப்ராசஸே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்துச்சு. கடைசியாக திருவாதிரை நாளும் வந்தாச்சு. 5:30 அப்படிங்கும்போது டான்னு எந்திரிச்சிட்டேன். எப்போவுமே 5:30 அப்படின்னா அலாரம் அடித்தா கூட ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் சேர்த்தி தூங்குவேனே தவிர எந்திரிக்கிற ஆள் நான் கிடையாது. பட் அந்த அன்றைக்கி எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு ஒரு 2 தோசை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் விரதம் இருக்கவே ஆரம்பிப்போம். அந்த அன்றைக்கும் அப்படி தான் நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். அந்த அன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன செய்வோம் அப்படின்னா திருவாதிரை அடை. அது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா 5 வகையான மில்லட்ஸை ஊற வச்சு அரைச்சி வேணுங்கிற அளவுக்கு வெல்லம் சேர்த்து தோசை மாதிரி ஊற்றி எடுத்துப்போம். அதுதான் எங்களோட திருவாதிரை அடை. நிறையா பேர்த்து வீட்டில் திருவாதிரை களியும் செய்கிறாங்க. பட் எங்கள் வீட்டில் எப்பவுமே திருவாதிரை அடை தான். குளிச்சு முடிச்சுட்டு ஒரு வழியாக கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. 11 நான் என்ட்ரு ஆகும்போது முடித்து வெளியே வரக்கு 3 ஆகிடுச்சு. அவ்வளோ மெதுவாக தான் நான் குக் பண்ணுவேன். நிறைய பேர் டப்பு சீக்கிரமாக செஞ்சுருவாங்க. அதுவும் எங்கள் அத்தை எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிருவாங்க. செய்யறதே தெரியாது. பட் நான் மெதுவாக தான் செய்வேன். அப்படி செஞ்சால் தான் எனக்கு குக்கிங் ஒழுங்காக வரும். அவசரமாக செஞ்சேன்னா எதையோ ஒன்று சொதப்பி வச்சுடுவேன். அந்த அன்னைக்கு ரெசிபீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார், ரசம், 3 வகையான பொரியல், கூடவே ஸ்வீட்க்கு கேசரி, பஜ்ஜி, அப்பளம் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சாச்சு. திருவாதிரைங்கிறது எனக்கே புதுசாக தான் இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டு சைடில் பார்த்திங்கன்னா திருவாதிரை அப்படிங்கிறது பெருசாக கும்பிட்டதெல்லாம் இல்லை. கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதை ஃபாலோ பண்ணதெல்லாம் கிடையாது. இங்கே மாமியார் வீட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நானுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பெருசாக கோவில் போகிறக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே வந்ததே இல்லை. அது ஏன்னே எனக்கே தெரியல. அம்மாவே கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் போவேன். அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே ஏதாவது பூஜை வச்சாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் செய்வாங்க. 2 தீபம் ஏற்றி சாமிக்கிட்ட 4 வார்த்தை பேசினா ஓகே தான். பட் அதை அப்போ ஃபாலோ பண்ணுறக்கே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி இவ்வளோ வேலை செய்கிறாங்கங்கிறது எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி நான் அந்த வேலையெல்லாம் செய்யும் போது தான் தெரிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொரு சேஞ்ச் ஓவரும் நமக்குள்ளே நடந்துக்கிட்டே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு தகுந்தாப்புல நாம் அடாப்ட் ஆகிட்டே தான் இருக்கோம்.
ஃபைனலாக கிச்சன் வேலை எல்லாமே முடிச்சுட்டு பூஜா டெக்கரேஷனுக்காக தான் வந்திருந்தேன். நான் இங்கே பூஜா டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு அந்த அன்றைக்கி எனர்ஜி ரொம்ப ரொம்ப லோ ஆகிடுச்சு. அதுக்கு மேலே சுத்தமாக என்னால் முடியல. ஸோ என்னால் என்னென்ன முடியுமோ அது மட்டும் டெக்கரேட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. நான் சாமிக்கு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நாட்டு ரோஸ் வாங்கி தான் வைக்கிறது. அது வைக்கும்போதே அந்த ரோஸோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. செவந்தி தான் ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பட்டன் ரோஸ் வாங்கி வச்சுட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் மாற்றி கடைசியில் நாட்டு ரோஸ்க்கு வந்து நிற்கிறேன். அப்பப்போ எனக்கு என்னென்ன ஐடியா தோணுதோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ இதோட என்னோடய வ்ளாகை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தூரம் என் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரையிலும் டாட்டா பை பாய்.